வணக்கம். இது நம்ம வாழ்வியலோடு ஒன்றி போகக்கூடிய ஒரு கதை தான் இது. கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஊரில் ஒருவர் வசித்து வந்தார். அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு. அரண்மனையில் நாளை உன்னை விசாரிக்க வேண்டும். அரண்மனையில் உள்ள விசாரணை மண்டபத்திற்கு நாளை வந்து போ என்று அரசனின் ஆணை. அதை கேட்ட அவருக்கு, நம் மீது எந்த குற்றமும் இல்லையே, பிறகு எதற்கு அரண்மனையில் உள்ள விசாரணை மண்டபத்தில் நாம் ஆஜராக வேண்டும் என்று எண்ணிய அவர், சரி, அரசனின் ஆணை, புறந்தள்ள முடியாது, செல்லலாம் என முடிவு செய்தார். ஆனால் தனியாக செல்வதற்கு அவருக்கு தயக்கம். அவருக்கு 3 நண்பர்கள் இருந்தனர். அதில் ஒரு நண்பனை உடன் அழைத்துச் செல்லலாம் என முடிவு செய்து அந்த ஊரில் அவருக்கு நெருக்கமாக இருந்த நண்பரை சந்தித்து தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை சொல்லி உடன் அழைத்தார். அப்போது அந்த நண்பன், நான் உன்னுடன் வர முடியாது என்று முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டார். அதை கேட்ட அவருக்கு பெரிய அதிர்ச்சி. நெருங்கிய நண்பனே இப்படி சொல்லிவிட்டானே என்று. சரி, 2வது நண்பனையாவது உடன் அழைத்துச் செல்லலாம் என்று எண்ணி 2வது நண்பனிடம் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை சொல்லி உடன் அழைத்தார். 2வது நண்பனோ, நான் வருகிறேன், ஆனால் அரண்மனையில் வாசல் வரைதான் வருவேன், உள்ளே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அரண்மனை வாசல் வரை வந்து என்ன பிரயோஜனம்? உள்ளே வந்து தனக்காக வாதாட வேண்டி அல்லவா இவரை நாம் அழைத்தோம். இவரோ வாசல் வரைதான் வருவேன் என்கிறார். இவரை அழைத்துச் செல்வதில் எந்த பயனும் இல்லை என்று எண்ணி 3வது நண்பரை அழைத்துச் செல்லலாம் என முடிவு செய்து 3வது நண்பரை காணச் செல்கிறார். 3வது நண்பர் இவருக்கு அந்த அளவிற்கு பரிச்சயம் கிடையாது. இருந்தாலும் 3வது நண்பரை சந்தித்து தனக்கு நேர்ந்த நெருக்கடியை சொல்லி உடன் அழைத்தார். 3வது நண்பரோ, சரி வாங்கள் செல்லலாம் என்று அழைத்துச் சென்று அரண்மனையில் தன் நண்பனுக்காக வாதாடி பரிந்து பேசி விடுதலையும் வாங்கி தந்தார். நண்பர்களே, இந்த கதை எதற்காக சொல்லப்பட்டது என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 நண்பர்கள் உண்டு. முதல் நண்பன் பணம், 2வது நண்பன் சொந்தம், 3வது நண்பன் நற்செயல், நீங்கள் செய்த நன்மை. நம்முடைய கடைசி ஊர்வலத்தில் பணம் உடன் வராது, சொந்தம் கல்லறை வரைதான் வரும். 3வது நண்பனான நன்மை மட்டுமே உங்கள் உடன் வரும். எனவே நல்லதையே எண்ணுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நன்றி.